அது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக செய்யறாங்க. அது நல்லது தானே. நீட் தேர்வு நடத்தப்படுது. நீட் தேர்வு திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே நீட் விலக்கு அளிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனா 4 ஆண்டுகள் அது செய்யல. அந்த வாக்குறுதியிலிருந்து திமுக அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கடுமையான முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. திமுக ஆட்சி அமைஞ்சு 4 ஆண்டுகள் நிறைவடைந்துருச்சு. இந்த 4 ஆண்டுகள்ல கொடுத்த வாக்குறுதி அனைத்துமே நிறைவேற்றிட்டாங்க. பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டார்கள். சொல்லாத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள். மன நிறைவு அளிக்கக்கூடிய ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகிற ஆட்சி. திமுக கூட்டணியில மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி யார் சொன்னது? இதை சும்மா சொல்லுங்க. நல்ல செய்தியான்னு சொல்றீங்க, சொல்லுங்க. யார் சொல்றாங்க? நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவன். விபி சிங் என்னை கேபினெட் மந்திரியாக ஆசைப்பட்டாராம். நான் அதை ஏற்கவில்லை. 98 அடல் பிஹாரி வாஜ்பாய் கேபினெட் அமைச்சர் தருவதாக சொன்னார். மந்திரி சபையில் சேரமாட்டோம் என்று சொன்னேன். 99 மீண்டும் திமுகவோடு கூட்டணி வைத்து பிஜேபி ஜெயித்த போது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் என்னை நிர்பந்தப்படுத்தினார்கள். 10-15 நிமிடம் 2 பேரும் பேசாமலே உட்கார்ந்திருந்தோம் எதிரெதிரே. எனக்கு என் மந்திரி சபைக்கு நீங்கள் பக்கபலமாக இருப்பீர்கள், யூ வில் பி a pillar of strength in my cabinet என்று வாஜ்பாய் அவர்கள் சொன்னார்கள். நான் அடல்ஜி அவர்களே, எந்த காரணத்தை முன்னிட்டோம் நான் மத்திய அமைச்சராக விரும்பவில்லை. எங்கள் இயக்கத்திலே நீங்கள் உங்களுடைய பார்முலா அப்படி 5 பேருக்கு மேலே இருந்தால் தான் 2 அமைச்சர்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். நாங்கள் 4 எம்பிக்கள் தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு 2 பேருக்கு அமைச்சர் பதவியை தாருங்கள் என்று கேட்டேன். அதோடு அந்த பேச்சு நின்றுவிட்டது. அத்வானி அவர்கள் திரும்ப என்னை சந்தித்து மீண்டும் வற்புறுத்தினார். குருமூர்த்தி கூட வந்திருந்தார். அதே பதில்தான். அதை நான் மாற்றுதலுக்கு இல்லை. ஆனால் கொடுப்பதாக இருந்தால் 2 கொடுங்கள், இல்லாட்டி மொத்தமே கொடுக்க வேண்டாம் என்று சொன்னேன். அவர்கள் தந்தார்கள். இண்டிபெண்டன்ட் சார்ஜில் மதிப்புக்குரிய கண்ணப்பன் அவர்களும் நிதி இலாக்காவுக்கு இணை அமைச்சராக செல்வி ராமச்சந்திரன் அவர்களும் ஆக்கப்பட்டார்கள். ஆகவே 1.25 வருடம் சிறையில் இருந்து விட்டு நான் வெளியே வரும்போது ஒரு 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலாவது சிவகாசி தொகுதியிலே நான் வெற்றி பெறுவேன் என்று எல்லோரும் சொன்னார்கள். ஆனால் நான் போட்டியிடவில்லை. எனக்கு பிடித்தமான வேலையே பாராளுமன்ற பணிதான். இருப்பினும் நான் போட்டியிடவில்லை. அதற்கு பதிலாக கட்சியில துடிப்பான ஒரு இளைஞரை, சிப்பிப்பாறை ரவிச்சந்திரனை நாங்கள் வேட்பாளராக சிவகாசி தொகுதிக்கு நாங்கள் அறிவித்தோம். இவையெல்லாம் என்னுடைய கடந்த கால அரசியல் வரலாற்றில் மந்திரி பதவி என்பதையே எப்படி நான் நினைத்தேன் என்று இருக்கும்போது இப்பொழுதும் நான் எந்த கற்பனைகளையும் வளர்த்துக் கொள்ளவில்லை. என்ன நடக்கும் என்று இப்பொழுது தெரியாது. அவங்க கூட்டத்தை கூட்டி அறிவித்த பிறகுதான் தெரியும். பயம் என்பது திமுக அகராதியிலே கிடையாது. அவங்க இடி, இன்கம் டாக்ஸ் இதையெல்லாம் வைத்து அதிகாரம் இருக்கிறது என்று அவர்கள் அத்துமீறி செயல்படுவது, அந்த அமைப்புகளின் மீதே மக்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்திலும் யாரும் இதை பற்றி அஞ்சவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. அவ ஜனநாயகத்துக்கு கேடுதான் அது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.